ஹலோ பீப்புள், வெல்கம் டு விஜே டெக் டாக்ஸ். இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் இன்டர்ன்ஷிப்பில் எனக்கு காஷன் ஃபோட்டோக்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டாஸ். ஸோ பாண்டாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ்ன்றது பைத்தானோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெயினான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்னால் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி தான் இது. ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானுக்குள்ள டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதை வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு டேப்லர் ஃபார்மேட்லையும் மல்டி டைமென்ஷனல் ஃபார்ம்லையும் பொட்டன்ஷியலாக வந்து ஹைட்ரஜனிஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ் வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்றது தான். அண்ட் இது வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாண்டாஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்பையை பில்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, லோட் பண்ணுறாங்க. அது கூட வந்து க்ளீன் பண்ணுறாங்க அண்ட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா சயின்ஸ்க்கு இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டேட்டா சயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக வந்து மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னாவும் இந்த மாதிரி நிறைய டாஸ்க் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்காகவும் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள் டேட்டா இன்ஜெக்ஷனுக்காகவும் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராபர்ஸ் டேட்டா க்ளீனிங்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பவர்ஃபுல் டேட்டா அனலிசிஸ்க்காகவும் இது மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாண்டாஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாண்டாஸோடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பார்ட்டாக வச்சுருக்காங்க. அதாவது சீரீஸ்ன்றது ஒன்று சொல்கிறாங்க, அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம்ன்றது ஒன்று சொல்கிறாங்க, அதே மாதிரி பேனல் அப்படின்றது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீரியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ் மூலிமா ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் லேபிள்டாக வந்து அரே கேப்பபிளாக வந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து சீரியஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது டேட்டா ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, ஒரு மல்டி டைமென்ஷனுக்குள்ள ஒரு டேட்டாஸ், அதாவது 2 டைமென்ஷனில் நீங்கள் ஏதாவது லேபிள்டு டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அதை வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் ஃபார்மெட்டில் தான் வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதுவே பேனல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது மல்டி டைமென்ஷன் அதுக்கு மேலே, அதாவது ஒரு 3 டைமென்ஷனில் ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து லேபிளில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அது என்ன மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் போகணும்னா பேனல்ன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்டில் தான் வந்து பாண்டாஸில் வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா மேனிப்புலேஷன் வித் பாண்டாஸ். அதாவது ஒரு டேட்டா என்னென்னலாம் மேனிப்புலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டாஸ் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து டேட்டாவை ரீஷேப்பும் பண்ண முடியும். ஸோ டேட்டா ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சப்சஸ் ஆஃப் டேட்டா வந்து பேஸ்ட் ஆன், அதாவது நம்ம என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறபோது நீங்கள் ஏதாவது டேட்டா மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்டாவை உங்களால் என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு டேட்டாவை ரீஷேப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, மெயினாக வந்து பைவட்டிங் பண்ணும், மெல்ட்டிங் பண்ணும், அதே நேரத்தில் ஸ்டாக்கிங் பண்ணும். அந்த டேட்டா வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டாக்கிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை ரீஷேப் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா அனாலிசிஸ் வச்சு நம்ம பாண்டாஸில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி டேட்டா வந்து விஷுவலைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா அனலிஸ் கூட பாண்டாஸை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைசேஷன் வித் பாண்டாஸ். அதாவது பாண்டாஸ் வச்சு என்னென்னலாம் விஷுவலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் ப்ளாட்டிங் கேப்பபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிள் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன்ன்றது ஒன்று சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு மெயினாக வந்து ஒரு பிளாட்ஸ் வந்து நம்ம மெயினாக வந்து கொடுத்துருப்போம். அதாவது என்னென்ன பிளாட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லைன் பிளாட்ஸ்ன்றது ஒன்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து ஸ்கேட்டர் பிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஹீட் மேப்ஸ் அண்ட் ஹிஸ்டோகிராம்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ளெக்சிபிள் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி எந்தெந்த டேட்டாஸ் என்னென்னலாம் வந்து சர்வேவில் கிட்டத்தட்ட ஒரு பை சார்ட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டேஷ்போர்ட்ஸ் ஒன்று தனித்தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா வந்து பாண்டாஸ் மூலிமா அந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டாஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ பாண்டாஸும் மிஷின் லேர்னிங் வச்சு என்னெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் இன்டெகிரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது மெயினாக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ராபஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரையும் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் வச்சு கேப்பபிலிட்டியாக வச்சு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, மிஷின் லேர்னிங் மூலிமா இந்த பாண்டாஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணோம்னா சிக்கிட் லேர்னு, டென்சர் ஃப்ளோ அண்ட் பைடார்ச்னு சொல்லிட்டு இந்தந்த வேலையெல்லாம் நம்ம இந்த பாண்டாஸ் மூலிமா நம்ம பண்ண முடியும். அண்ட் அதே நேரத்தில் ஃபியூச்சர் இன்ஜினியரிங்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டாஸை வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கும் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாண்டாஸ் மூலிமா மிஷின் லேர்னிங்க்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் மாடல் எவால்யூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் டூல் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் டாட் டிஸ்கிரைபும் அண்ட் டேட்டா ஃப்ரேம் டாட் கரெக்ஷன் அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல மாடல் எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டாஸை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸ் மூலிமா வர மேனி டேட்டாஸும் அண்ட் மிஷின் லேர்னிங் மூலிமா வந்து ஒர்க் ஃப்ளோ பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டாஸ் மூலிமா எக்கோசிஸ்டம் மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷனும் அண்ட் ப்ரீபாஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டா சயின்ஸ் மூலிமாவும் மிஷின் லேர்னிங் மூலிமா வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ மூலிமா ஒரு டேட்டா வந்ததை அதை வந்து பாண்டாஸ் மூலிமா என்ன பண்ணாங்கன்னா எக்கோசிஸ்டம் பண்ணி அதை வந்து ஒரு டேட்டா இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் ப்ரீப்ராசஸிங் மூலியமாகவும் என்ன பண்ணாங்க ட்ரெயின் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இந்த பாண்டாஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். பாண்டாஸ் மூலிமா நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கோடு வந்து ரைட்டு க்ளீன் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி மாடுலர் கோடாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்டாஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து ஹேண்டில் மிஸ்ஸிங் டேட்டா ப்ராப்பர்லி அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆன டேட்டாஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்ப்ளிமெண்ட் எரர் ஹேண்ட்லிங் அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் வந்து எக்ஸப்ஷன் ஆகுதோ அந்த எக்ஸப்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டாஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் அவுட்புட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ்க்கும் வரப்போகிற டேட்டாஸ்க்கும் ஏதாவது அவுட்புட்டில் ஏதாவது லைக் ஃபார்மேட்டிங் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா அந்த மாதிரி வர இம்ப்ளிமெண்ட் வந்து எரர் ஹேண்ட்லிங் அதாவது பாண்டாஸ் மூலிமா உங்களால் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து பண்ண முடியும் அப்படின்ற சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் கீப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆன் விஜே டெக் டாக்ஸ்.